பேர் என்னம்மா? என் பேர் அம்பிகாங்கம்மா. நிறைய வீட்டில் வேலை செய்யாமா? 5 வீடு வேலை பார்க்குறேம்மா. ஒரு கம்பெனி காலைல 8:30 மணிக்கு பசங்களை எழுப்பி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பாவியான அசிங்கமா பேசுறமா. இந்த பாவியான அசிங்கமா பேசுறமா. அப்பார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறேன். அங்கே ஒவ்வொரு மணி நேரம் எல்லாருக்குமே இருக்கிறாரு கேட்குறேன். என்னால சந்தேகப்படுவாரா? ஓவரா சந்தேகப்பட்டுட்டு இருக்கு. 16 வருஷமா ஒன்றா வாழ்ந்திருக்கீங்கல்லம்மா? 16 வருஷமா பஞ்சாயத்து அவங்க அண்ணன் தம்பிங்களாம் சொல்றாங்க. அவங்க தம்பி கல்யாணம் பண்றதுக்காக இவருக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்க அம்மா அப்பா வயசானவங்க. எங்க அப்பா ஒரு 70 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. நாங்களாம் எங்களை ஒரு 10 வயசுலேயே வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் 5 பொண்ணு 2 பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அது இவங்களை வளர்க்கவும் முடியல. எங்களை காப்பாற்றுக்கு ரேஷன் அரிசி வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். அந்த சூழ்நிலையில் இந்த ஆள் வந்தான்னு சொல்லிட்டு விசாரிக்காம கட்டி வச்சிட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு ஈகாட்டுத்தாங்கல இருந்தாப்புல இவங்க. கல்யாணம் ஆகுறப்ப எந்த வேலை வித்தைக்கும் போகணும் விசாரிக்க. இவங்களும் எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க யாரும் அண்ணன் தம்பி யார் கிடையாது போய் விசாரிக்கிறதுக்கு. இவங்க வேலைக்கே போகாம இப்படி சுத்திட்டு இருந்த ஒரு ஆளு கட்டி வச்சுட்டு 3 மாசம் வரைக்கும் அவங்க அண்ணன் வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. அவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆன உடனே தனியாக ஒரு சின்னதாக இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ரூம், அதில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. 400 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் என்னை நீ வேலைக்கு போவா. அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு தேவேந்திரன் சொல்லிட்டு, அவர் சொல்கிறாரு கூப்பிட்டு நடுவில் உட்கார வச்சு, அவர் நடுவில் உட்காந்து 2 பேரும் சைடில் நிறுத்திட்டு, இந்த பாருமா உங்கள் குடும்பம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ சம்பாதிச்சு தான் நீ கூட, அதுக்காக தான் நாங்கள் வேலைக்கு போகிற பொண்ணை பார்த்து கட்டணும் என் தம்பிக்கு. நீ சம்பாதிச்சு அவனுக்கு போடுவியோ, அவன் சம்பாதிச்சு நீ சாப்பிட்டியோ, அது உன் சாமர்த்தியம், இனிமேல் எங்களை எந்த தொல்லையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போகலன்னா டெய்லி 10 ரூபாவும் ரேஷன் அரிசி நோயும் தருவாங்க ஆக்கி சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா மாசமாக ஆகிட்டேன். அது 7 மாதத்துலேயே பார்த்துக்க கூட முடியல, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தது. அப்புறமா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து 6 மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதத்துல சீமந்தம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதோட எங்கள் பையன் பிறந்து சிசேரியன் பண்ணி தான் எடுத்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு. யாருமே எந்த ஒரு உதவியுமே செய்யலை. இப்படிப்பட்டவருக்கு கட்டி வச்சிட்டோமேன்னு ஒரு குற்ற உணவே இல்லாமல் அவங்க அம்போன்னு விட்டுட்டாங்க அப்படியே. அதுக்கப்புறம் கொண்டு போய் 7 மாதம் வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தேன். குழந்தை பிறந்து 7 மாதம் வரைக்கும் அங்கேயே இருந்தேன். 6 மாதம் முடிஞ்சு சீமந்தம் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. 7 மாதம் குழந்தை பிறந்து 7 மாதம் வரைக்கும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அவங்களும் வாடகை வீடு தான், அங்கே இருந்தேன். அதுக்கப்புறமா இவர் மாட்டேன், நான் இவர் கூட என்னால் வாழ முடியாது, அந்த இதுக்குள்ளே அந்த 9 சீமந்தம் பண்ணுறதுங்காட்டுமே எட்டி உதைக்கிறது அடிக்கிறது ரொம்ப சிலுமிஷம் பண்ணி. எதுக்கு அடிப்பார்? நான் அடிக்கல மாட்டேன் மேடம். அது இவங்க அம்மா சொல்லி பிளான் பண்ணி அவங்க பேச வச்சுக்கிறாங்க. இப்போ இது நான் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. இருங்க மேடம், நான் அது சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் மேடம். ஆனால் புருஷனை ஒரு 15 மாசமா ரோட்டில் தவி கொள்ளலாமான்னு இருங்க, ஒரு நிமிஷம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.